அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 27ஆம் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நகையை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அந்த விருமனும் அந்த போலீஸும் கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் புதைச்சி வச்சிடுறாங்க. உடனே பயங்கரமான பிரச்சனையாயிருது. ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து அங்கே பாட்டி வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ, இப்போ எப்படி நம்ம நகையை காணாமல் போச்சே, யார் எடுத்தா என்ன எடுத்தான்னு சொல்லி குழப்பமான சூழ்நிலையில் அவங்க வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து கார்த்தி வந்து இவங்க 2 பேர்த்து மேலே சந்தேகப்பட்டு எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் தொலைகிறப்ப ஒரு புலி நகம் போட்ட செயின் கிடக்குது. அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நகை யாருது என்னன்னு கேட்குறப்ப நம்ம வீட்டில் வேலை செய்கிறவன் பேரெலாம் சொல்லி அவன் வீட்டு அட்ரஸை போய் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுடா, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிரட்டினோடனே அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறான்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்திருக்கிறாரு. அவரு முன்னாடி வச்சு எல்லாம் பிரச்சனை பண்ணோடனே அவன் உண்மையை சொல்லிடுறான். அந்த விரும்பணும் போலீஸும் தான் என்னை இப்படி செய்ய சொன்னாங்க, நான் தான் நகையை திருடிக்கிட்டு வந்தேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, என்னடா ரொம்ப என் மேலே பழிய போடுறியா, உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டா, நான்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படி இப்படிங்கிறாப்புல விரும்பணும் அந்த போலீஸ்காரனும். செய்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு நான் அகராதி பண்ணிட்டு இல்லையா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ வந்து ஒரு நிலம் தோண்டின மாதிரி மண்ணெல்லாம் இதாக இருக்குது. அதை கார்த்தி பார்த்துட்றாரு. ஒரு நிமிஷங்க இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல இப்போ தான் குழி தோண்டின தடயமெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த இடத்த தோண்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்த தோண்டுறாங்க. தோண்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நகை கிடைக்குது. அந்த நகையெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு, பார்த்தியா ஏண்டா இப்போ நான் 2 பேரும் மூஞ்சை எங்கே வச்சுக்குவீங்க, ஐயா போலீஸ்காரன் நீ வந்து ஒரு போலீஸ்காரனாயா, போலீஸ்னால் வந்து என்னையா அர்த்தம், நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறத மட்டும்தான் நீ செய்வேன்னு பார்த்தா நீயே இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறியா, உன்னை என்னையா பண்ணுறது அப்படின்னு அமைச்சர் பிடிச்சி திட்டுறாங்க. 2 பேர்த்தையும் திட்டிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி இருந்துக்கிட்டு அமைச்சர்கிட்ட ரொம்ப நன்றிங்கிறாங்க. இல்லை தம்பி, உனக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி நகையை காப்பாற்றி கொடுத்துருக்குறீங்க, புத்திசாலித்தனமாக இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, பரவாயில்ல தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரமாக நகையை எடுத்துகிட்டு போங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு இங்கே நடந்தது யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாங்கிறாங்க. உடனே கார்த்தியும் அவரும் நகையை எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பாட்டி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே, அப்பாடா கார்த்தி பேராண்டி கொண்டுட்டு வந்துட்டியா சாமி, ஊர்க்காரங்க பூரா வெளியில் நிற்கிறாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுன்னு உடனே நகையை கொடுத்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னொடனே யார் என்ன செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க எல்லா கதையும் சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் போய்கிட்டு அதுக்கப்புறமா ஊர்க்காரங்களோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அப்படியே இது பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமியை கடத்திக்கிட்டு வர்றானுங்க. காரில் வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒரு இடத்துல நிறுத்திட்டு எல்லோரும் பேசுகிறானுங்க. உயிரை வாங்குறானுங்கடா, என்னமோ இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் தான் அந்த ராஜா சேதுபதி பையன் அப்படின்னு சொல்லி ஏதோ நிரூபிக்கணுமா, அதுக்கோசரம் கடத்திக்கிட்டு வர சொல்லியிருக்கிறானுங்க. ஃபோன் எடுக்கலாம் அப்படி இப்படின்னோடனே அதை அபிராமி கேட்டுறாங்க. ஐயோ, என் பையன் இத்தனை நாளாக பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிருமே, இவனுங்க முன்னாடி நம்ம எப்படியும் மாட்டக்கூடாது அப்படின்னு தப்பிச்சு இறங்கி ஓட்டமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுங்களும் துரத்துறாங்க. ஒரு கோயிலில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க கஷ்டப்பட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாவது கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே ரவுடிங்க ஃபோன் பண்ணி சிவனாண்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவன் கண்டபடி திட்டுறாரு. எனக்கு என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாதுடா, எனக்கு உடனடியாக அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வரணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சந்திரகலாவை கூப்பிட்டு சொல்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. அப்போ அங்கேருந்து மூத்த மாப்பிள்ளை பார்த்துட்டு, இது என்னது சின்ன அத்தையும் அவங்க வீட்டுக்காரர் என்ன சைகையில் பேசிக்கிறாங்க, என்ன மேட்டராக இருக்கும் அப்படின்னு போய் ஒட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அபிராமியை கடத்தின விஷயத்தை பற்றி எல்லாத்த பற்றி, அட பாவிங்களா, சகலையோட அம்மாவையே கடத்திட்டீங்களாடா அப்படிங்கிறாரு. அதை போய் கார்த்திகிட்ட சொல்லணுன்ட்டு கிளம்புறாரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து தீபாவோட அண்ணி இறங்குறாங்க.
என்னென்ன வாங்க வாங்க அப்படின்னோடனே வாங்கன்ட்டு இப்போவாது உங்கள் வீட்டுக்காரரை நான் காமிக்கிறேன் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கார்த்தி பேசிட்டு இருந்துட்டு இப்படின்னு கூப்பிட்றாங்க ரேவதி. திரும்பின உடனே அதை தீபாவோட அண்ணி பார்த்துட்றாங்க. ஐயோ இது கார்த்தி தம்பியாச்சே, என்னன்னு தெரியலையே, ஒன்று என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க அண்ணி வேக வேகமாக மறுபடியும் ஆட்டோவில் கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரேவதி அங்கேருந்து கார்த்தியை கூட்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அதான் சொன்னல நீங்கள் கட்டுறாங்கள அப்படி இப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வரத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க, என்ன அவருங்கிற இருக்கிறப்ப நீ போயிடுற, நீ இருக்கிறப்ப அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி வந்தால் கூப்பிடு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மூத்த மாப்பிள்ளை கார்த்திக்கிட்ட வந்து தம்பி உங்கள் அம்மாவுக்கு ஆபத்துங்கிறாங்க, என்னாச்சுங்கிறாங்க. உங்கள் அம்மாவை அந்த விருமாண்டி அந்த இவங்க சிவனாண்டியும் சின்னத்தையும் சேர்ந்து கடத்திட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே நிற்கிறாரு கார்த்தி. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.